ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்வண்டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சுக்கா ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது கடாயில் எண்ணெயை விட்டு நல்லா அலசி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்துக்கணும். இந்த சிக்கனை நல்லா தண்ணி பிழிஞ்சு அந்த எண்ணெயில் போட்டுக்கணும். இந்த சிக்கன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம ரொம்ப சுவையாகவும் அருமையாகவும் இருக்கும். சிக்கனை நல்லா கிளறி விடணும். அதில் போட்டப்புறம் இது ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் இந்த டிஷ்ஷு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் சேர்த்தப்புறமா இதை நல்லா கிளறி விடணும். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். மஞ்சள் தூள் சேர்த்தப்புறமா தட்டு போட்டு மூடி வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தட்டு திறந்து பார்க்கும்போது சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போது அதை நல்லா கிளறி விடணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்தப்புறமா மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் உப்பு எல்லா பீஸுக்கும் நல்லா போய் சேரும். இப்போ மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து தட்டு திறந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். சிக்கனில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி எண்ணெயாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கும். இதுலேயே நீங்கள் பீஸை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பீஸாக போகும். ஆஃப் குக் ஆகிட்டுருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே. பாருங்கள். இப்போது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் காரத்துக்காக. இப்போ அதை சேர்த்துக்கணும். நல்லா எல்லாத்தையும் கிளறி விடணும். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது நல்லா அதை கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள் அதில் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு. இப்போது குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். தனியாத்தூள் 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா தூள் இது 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாத்தூள் அது 1 ஸ்பூன் கலருக்காக சேர்த்துக்கிறோம். இப்போது மசாலா எல்லாம் சிக்கன் பீஸுக்கு போகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விடணும். நல்லா எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ நீங்கள் உப்பு வேணும்னா கொஞ்சம் செக் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் மறுபடியும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ண அப்புறமா மறுபடியும் நல்லா எல்லாத்தையும் கிளறி விடுங்க.
இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா தட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் எப்படி குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. எப்படி பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சிக்கன் சாப்பிடணும் போல தோணுதா? இப்போ பீஸ் பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா பெரட்டி விடுங்க. அது இந்த ரெசிபி சாம்பாருக்கும் ரசத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட வேண்டியது தான். இந்த சிக்கன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். என்னோடய சன்னுக்கு இந்த டிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போ சிக்கன் கொண்டு வந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.